பொத்துவில் மீனவன். இது வந்து இந்த மீனவனுக்காக ஒரு பிரச்சனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த பாறைக்கூட்டியில் இருக்கிறதுல எல்லாரும் இந்த கடலுக்கு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் நிறைய தரம் பார்த்துக்கிறேன். போட்டுகள் ஒரு 10 போட்டு வந்து 5 போட்டு தான் மீன் எடுத்துடும், 5 போட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு விஷயம் அவங்க கட்டுற பாறைக்கட்டி கூட கட்டக்கூடிய அந்த பண்ணை, அடுத்தது வந்து அந்த சியாங்கரன் சொல்லி ஒரு விஷயம் இது. அடுத்த பதிவு நான் அதை செய்வேன். இது வந்து 45 நம்பர் தங்குசியும் 40 நம்பர் தங்குசியும் 35 நம்பர் தங்குசியும் எடுக்கணும். எடுத்து தாய்க்கோதுக்கு வந்து 40ஐயும் 35 வந்து இப்படி இந்த இதுக்கு இந்த அரிப்புக்கும் எடுக்கணும். சிலவங்க பல முறையில் கட்டுவாங்க, ஆனால் கஷ்டம். இது வந்து மிக அந்த 35 நம்பர் தங்குசி ரோட்டில் எடுத்து நாங்கள் இப்படி வெட்டி நடந்தா இப்படி வரும். அப்போ லேசாக இப்படி வந்துடும். வந்தோடனே இதை இப்படி நிரப்பி வச்சு போட்டு இந்த இருட்டு காலம் இருந்துச்சுன்னா கடலில் 15 நிலவரம்னா மஞ்சளும் சிவப்பும் வச்சு இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் கணக்குக்கு எடுத்து வச்சு இப்படி வச்சு தூண்டலை அதில் இப்படி வச்சு போட்டு எங்களோட கை வளத்துக்கு பிடிச்சி இதில் ஒத்த தங்குசம் எடுக்கிறேன். எடுத்து இந்த இப்படி வச்சு இதை இப்படி இந்த தங்குசம் மடித்து இப்படி ஒரு 3-4 சுற்று போட்டால் போதும். போட்டு இந்த மடித்து இருக்கிறதுக்குள்ளால ஓட்டி இதை மேலே கீழே இருக்கிறவங்களையும் இப்படி இருக்கினா ஒத்த வேலையாக முடிஞ்சிடும். நம்ம கத்திரிக்கோல் ஒன்று வச்சுக்கொண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை இப்படி கட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணால் இது இப்படி வரும். வந்துட்டு தானே வளகறி. இதில் இன்னொரு முறை அப்போ நாங்கள் இதில் வந்து இந்த தங்குசி நான் பெரிய மெசேஜ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒன்றை கட்டி வச்சு நம்மளோட கட்டி காட்டுறவங்களுக்கு இது ஒன்றரை பாவம் தங்குசி எடுக்கணும். எடுத்தால் இந்த தூண்டல் இப்படி நாங்கள் கட்டுற கீழே நான் கட்டுற முறையை பாருங்கள். இந்த கெப் எடுக்கணும். அதாவது நாங்கள் பாறைக்குட்டி திண்டால் கீழே இருக்கிற பாறைக்குட்டி வந்து திண்ட பாறைக்குட்டி கவுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு இந்த கெப் பிடிக்கும். எடுத்து நாங்கள் உடனே எப்படி வைக்கிது வச்சோடனே இப்படி வச்சு இதில் அளவுக்கு நாங்கள் மதிப்பு எடுத்து இப்படி கைக்குள்ளால் போட்டு 2 சுற்று போடணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு சுற்றை போட்டு இன்னொரு சுற்றை இதில் போட்டு இப்படி இருக்குது இருக்குன்னா இப்படி ஆகிடும். அப்போ இதில் வந்து எத்தனை தூண்டுனா 5 கட்டுறேன். ஏன் 5 கட்டுறேன்னுச்சுன்னா பாறைக்குட்டி வந்து அதிகமாக மேலுக்கு எடுத்து வரக்கூடியது. அது வந்தோடனே சிக்காகும் கூடிய சிக்காயினா எங்களுக்கு மீன் எடுக்கிற டைம் சுணக்கமாக இருக்கும். 150-200 கிலோ எடுக்கிறவங்க வந்து 30 கிலோ 40 கிலோ தான் இழுத்து வருவாங்க. சிக்காச்சுன்னா சிக்கு எடுக்கத்தான் டைம் போதும். கட்டி நாங்கள் இது அந்த எக்ஸல் பாரம் போடுறதுக்கு கீழுக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டு கொள்ளணும். போட்டால் இதை வந்து நாங்கள் அந்த எக்ஸலில் போடலாம். இப்போ உங்களுக்கு விளங்கும் பாருங்க. பின்னா கட்டியாச்சு. இது 5 தூண்டல் கட்டிக்கிறேன். இதில் எப்படி வடிவ எந்த கெப்பில் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கோ. இதில் 5 தூண்டல் இருக்குது. இந்த முறை தான் இதை கட்டுற முறை. அப்போ நாங்கள் கட்டினா அழகான முறையில் இந்த பாறைக்குட்டி என்ன செய்யலாம், நாங்கள் லேசாக முறையில் இருக்கிறோம். அப்போ அதில் இந்த பாறைக்குட்டியில் இருக்கிற முறை இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த சியாங்கரில் நாங்கள் சியாங்கர் போடுற முறை ஒன்று இருக்குது. அந்த முறையை சரியான முறையில் தெரிஞ்சுக்கணும். இன்ஷால்லா அதை நான் இன்னொரு பதிவு செய்கிறேன். பாறைக்குட்டிக்கு கட்டக்கூடிய முறை. மற்ற சிலவங்க என்ன செய்வாங்க, தங்குசி உரிமைக்கு வச்சு கட்டி மிச்ச நேரம் போகும்போது தூண்டை கட்டி இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பண்ணையை கட்டி முடிக்கிறேன்.